இந்த வீடியோ எதற்கு என்று சொன்னால், கல்யாணம் ஆகாமல் தவித்து கொண்டிருக்கின்ற பெண்கள் ஓத வேண்டிய விஷயங்கள் இதை ஓதிட்டு வந்தாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த முறையை பின்பற்றி அவர்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கிறது. கல்யாணம் மட்டுமல்ல, குழந்தைகளும் பிறந்திருக்கிறது. ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க, ஒரு 6 மாதம் இருக்கும். அவங்க சொன்னாங்க, ஹஜரத், எனக்கு கல்யாண தடை இருந்தது, கல்யாணம் நடக்காமல் இருந்தது. நீங்கள் சொன்ன அந்த ஆயத்துக்களை ஓதிய பிறகு எனக்கு அந்த தடை நீங்கி கல்யாணம் நடந்தது. அதனை தொடர்ந்து ஓதி வந்தேன் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய கிருபையில் எனக்கு இப்போ குழந்தை 6வது மாதம். அந்த குழந்தை சுகப்பிரசவம் ஆவதற்காக வேண்டி நீங்கள் எனக்கு என்ன ஓத வேண்டும் என்பதை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அதுக்கு நாம் சொன்னோம், அல்ஹம்துலில்லாஹ், எதை நீங்கள் ஓதும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய கல்யாணத்தை நடத்தி கொடுத்தானோ, எதை ஓதும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தானோ அதையே திருப்பி ஓதுங்க, உங்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாம் என்று சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல் ஆயிரக்கணக்கான பேர் ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம். கணிதத்துறையிலே நம்ம என்ன ஓத வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இதை நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு கட்டாயம் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இறைவனுடைய உதவி உங்களுக்கு கிடைப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கணிதத்துறையிலே முதல் அசல் என்னென்னு சொன்னால், 5 நேர தொழுகைகளை நீங்கள் கட்டாயம் தொழுக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தேவைகளை முறையீடு செய்கிறீர்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்குறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கட்டளைகளை, அவனிட்ட கட்டளைகளை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும். ஒரு வேலைக்காரர் இருக்கிறார், அந்த வேலைக்காரர் முதலாளி சொல்லக்கூடிய அனைத்து வேலைகளையுமே செய்து விடுவார். அவருக்கு ஏதாவது தேவைன்னு சொன்னால் அந்த முதலாளி உடனே செய்து கொடுப்பார். இன்னொரு வேலைக்காரர் இருக்கிறார், முதலாளி எதை சொன்னாலும் செய்கிறதில்லை. அவர் ஒரு தேவையை முன்னிட்டு முதலாளியிடம் வந்து கேட்டால் நிச்சயமாக முதலாளி மறுத்து விடுவார். அதே போல் அல்லாஹ் உதாரணங்களை சொல்லி விளக்குவதை விட மிக உயர்ந்தவன். நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்கும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் முறையாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேறப்படுகிறது. ஆகவே பேசிக்காக நீங்கள் இதுவரை நீங்கள் துல்காமல் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், யா அல்லாஹ், நான் இதுவரை துல்காமல் இருந்து விட்டேன், என்னை மன்னித்து விடுவாயாக, நான் இன்று முதல் தொழுகின்றேன். அவ்வளோதான். நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் துல்காமல் இருந்திருக்கலாம், விட்டுருங்க. இப்போது இந்த 2 ரக்காத் தொழுதுட்டு பாவ மன்னிப்பு கேளுங்கள். தௌபா செய்வதுன்னு சொன்னால் பாவத்தை விட்டு திரும்புவது. நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் 5 நேரம் தொழுவேன், உன்னுடைய வழியை, உன்னுடைய நபி வழியை பின்பற்றி நடப்பேன், அவ்வளோதான். பாவம் மன்னிப்புன்னு சொன்னாங்க, நம்ம செய்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்குறது. இஸ்திக்ஃபார், அஸ்தஃபிருல்லாஹ் வத்தூபு இலைஹ், அஸ்தஃபிருல்லாஹ்னு சொல்வது. அப்போ செய்த பாவத்துக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்பது. வத்தூபு இலைஹ்னு சொல்கிறோம் இல்லையா, தௌபா அப்படின்னு சொன்னால் இறைவன் பக்கம் மீள்வது. நீங்கள் இவ்வளோ தவறு செஞ்சிருக்கலாம், எல்லாத்தையும் விட்டு இறைவன் பக்கம் மீள்கின்றீர்கள் அல்லவா, அதுதான் தௌபா. ஆகவே அப்படிப்பட்ட அந்த தௌபாவை செய்யுங்கள். 2 ரக்காத் வந்துட்டு, யா அல்லாஹ், நான் இதுவரை செய்த பாவத்துக்கு மன்னித்து விடு, நான் இன் பக்கமே திரும்புகின்றேன் என்று சொல்லிவிட்டு இனி 5 நேரம் தொழ ஆரம்பிங்கள். இது பேசிக். 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், நான் சொல்லக்கூடிய இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காலையிலும் மாலையிலும் 100 தடவை ஸலவாத் ஓதுங்க. இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் காலையில் ஓதுங்க, அதே திரும்ப மாலையில் ஓதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. ஏன் இதை ஓதணும்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என் மீது 1 தடவை ஸலவாத் ஓதுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் தஆலா 10 தடவை ஸலவாத் ஓதுகின்றான். அதாவது அல்லாஹ்வுடைய அருள் 10 தடவை நம் மீது உண்டாகிறது. 1 தடவை ஸலவாத் சொன்னால் போதும். இப்போ நீங்கள் 100 தடவை ஸலவாத் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் 1000 தடவை உங்கள் மீது இறங்குகிறது. அப்போ இது இறங்கும் பொழுது என்ன ஆகுன்னு சொன்னால், நம்முடைய பலாய் முசீபத்துலாம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிக்கும். 4 நாளைக்கு முன்பாக ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க. அவருடைய கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாரு. அவருக்கு அதாவது பல வருடங்களாக அவர் வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில், விசா கிடைக்காம ஏதோ பிரச்சனை இல்லை, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, வீட்டுக்கு வர முடியல. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, நம்முடைய ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஸலவாத் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு சொல்லிட்டு, இம்மை மறுமை 2க்குமே ஸலவாத்தில் தீர்வுன்னு சொல்லியிருந்தோம். அவங்க அந்த ஸலவாத்தை ஓதிட்டு அல்லாஹ்விட துஆ செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஹஜரத், நீங்கள் சொன்னதை நான் 3 நாள் தான் ஓதினேன், அல்லாஹ்வுடைய கிருபையில் உடனே அவங்களுக்கு எல்லாம் அந்த விசாவுடைய எல்லாம் ஏற்பாடாகி வந்து சேர்ந்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று அவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை. அப்போது இந்த ஸலவாத்துக்கு அவ்வளோ பவர். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான செய்யறதுனால குறைஞ்சபட்சம் நான் சொல்லித்தரேன். இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பலன் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ குறைஞ்சபட்சம் 100 தடவை ஓதுங்க. 2வது நீங்கள் ஓத வேண்டியது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதின துவா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் பயணம் செஞ்சதுனால அல்லாஹ் அவர் கொடுத்த தண்டனை, அவங்க மீன் வயிற்றில் கப்பலில் போகிறாங்க, கப்பலேருந்து எரியப்பட்டு மீன் வயிற்றுகளில் போயிடுறாங்க, மீன் முழுங்கிறது. தான் செய்த தவறை உணர்ந்தவங்க
லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்குரிய உன்னை தவிர யாரும் இல்லை, சுப்ஹானக, நீ தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்தவர்கள் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று அவங்க தங்களுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாவிடம் மன்றாடிய பொழுது அல்லாஹ் அவர்களை மன்னித்து அல்லாஹ் சொல்கிறான், அவர் இது ஓதியதின் காரணமாக நாம் அவரை அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கினோம். அவர் மட்டும் ஓதாமல் இருந்திருந்தார்னு சொன்னால் கியாமத்து நாள் வரையில் அதிலே இருந்திருப்பாரான். அல்லாஹ் அக்பர். அப்புறம் அந்த அந்த வசனத்தை என்ன சொல்கிறான், வக்கதா அலிகனுஞ்சில் மூமினின், இதை போல நாம் மூமின்களையும் காப்பாற்றுவோம். கஷ்டம் வரக்கூடிய சமயத்தில் யார் இதனை ஓதுறாங்களோ அவர்களை காப்பாற்றுவோம் என்று நபி சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யார் ஒருவர் இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறாரோ, என்னுடைய ஆத்மா யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணையிட தேவையில்லை, சத்தியம் செய்ய தேவையில்லை, அவர் சும்மா சொன்னாவே போதுமானது. ஆனால் நமக்கு அது உரைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய அந்த மூளை அதை உணர வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யணுமோ அது அந்த அளவுக்கு எஃபெக்ட். அந்த நம்பிக்கை முழுமையாக நம்பிக்கை வரணும். இதை ஓதும்போது நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் என்ற முழுமையாக நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய ஆத்மா யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக யார் இதனை ஓதுகிறாரோ அவருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யலான்னு சொல்கிறார்கள். இந்த ஹதீஸா பட்டது திருமதியில் இருக்கிறது. ஆக நம்பிக்கைகளே, அப்போ இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை ஓதுங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம் பயமாக இருக்கிறோம் இல்லையா, அதனால் என்ன செய்யணும், 100 தடவை ஓதி அதை பலப்படுத்துகிறோம், நம்ம ரூஹை பலப்படுத்துகிறோம். மூன்றாவதாக ஓத வேண்டியது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இது அர்ஷுடைய புதையல்ல உள்ள ஒரு விஷயம், அர்ஷுடைய பொக்கிஷம். இது நபி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. எந்த நன்மையை செய்வதற்கு சக்தியும் எந்த தீமையை விட்டு விலகுவதற்கு சக்தியும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மட்டுமல்லாமல் வேறு இல்லை. உங்களுக்கு ஒரு கடுமையான சோதனை வந்திருக்கிறது, கல்யாண தடங்கள் வந்திருக்கிறது, இதை விட்டு விலகிறதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேணும். ஆகவே இந்த தடை நீங்குவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும், கல்யாணம் நடப்பதற்கு அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும். ஆகவே இதனை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிறத என்ன செய்யணும்னு சொன்னால் 100 தடவை ஓதுங்கள். அடுத்ததாக நீங்கள் ஓத வேண்டியது என்ன சொன்னால், ஆயத்துல் குர்சியில் வரக்கூடிய கடைசியாக வரும் இல்லையா, வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலியுல் அஸீம், வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியம் இல்லை. இதனுடைய அர்த்தம். அப்போது வானம் பூமியை படைத்து பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியம் இல்லை என்று சொன்னால், உங்களை பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியமா? உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இருக்குது, தரங்கள் வருகிறது, கல்யாணத்துக்கு என்ன தரங்கள் வருகிறது என்று நான் சொல்லித்தருவேன் இன்ஷா அல்லாஹ். அதனால் அதை அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போது இப்போ போய் தரங்கள் நீக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு லேசாக இருக்கிறீங்க தானே. ஏன்னா வானம் பூமியெல்லாம் படைத்து அதை பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு அது சிரமமான காரியம் இல்லைன்னு சொன்னால், உங்களை பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப எளிதான காரியமாகவே இதை நீங்கள் சொன்னால் 100 தடவை ஓதுங்க. வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலியுல் அஸீம். அடுத்ததாக நீங்கள் ஓத வேண்டியதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அரபியில் ஓத வர முடியலன்னு சொன்னால் இதன் அர்த்தம், வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியமில்லை. இதனை தமிழில் ஓதாமல் போடுறோம். அடுத்ததாக வசனம் என்னென்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதின ஒரு வசனம், அது பவர்ஃபுல். இதெல்லாம் ஏன் தரேன்னு சொன்னால், ஒரு டாக்டர்கிட்ட போய் என்ன செய்வாங்க, ஒரு 5-6 மாத்திரை எழுதி கொடுப்பார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரச்சனைக்கும் அவரை பார்த்து என்ன 1 மாத்திரை 2 மாத்திரை கொடுக்குறது இருக்காங்க, 5-6 மாத்திரை என்ன உடம்புல சம்மந்தப்பட்ட 5 விஷயங்களை கவனித்து கொடுப்பார். புரியுதா? அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும் என்பதனை நாம் கவனத்தில் கொண்டு அதுக்கு முழுமையான ஒரு சொல்யூஷன் தரோம். இதை நம்ம சொன்னபடி ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் 100க்கு 100 இறைவன் கிருபை, இறைவன் உதவியில் என்ன செய்யும் உங்களுக்கு அந்த தடங்கள். நீங்கள் ஆகவே எதுக்கு என்னென்ன தடங்கள் இருக்குதோ அதுக்கு எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா விளக்கிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் பத்தாது. வீடியோ பெருசாக இருக்கிறதுக்காக வேண்டி இதில் ஏற்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே அதை சுருக்கி உங்களுக்கு தர்றேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அவர்களை ஜெயிப்பதற்காக வேண்டி ஒரு சூனியக்கார கூட்டம் என்ன செஞ்சாங்க, எல்லாம் ஒரு அந்த அரசு என்ன செஞ்சான், மூசா சூனியம் செய்கிறாரு, ஆகவே மிகப்பெரிய சூனியக்காரரு, இவரை ஜெயிப்பதற்கு எல்லா சூனியக்காரையும் எல்லாம் கூப்பிட்றான், மந்திரம் செய்யக்கூடிய சூனியம் செய்யக்கூடிய எல்லாம் கூடிடுறான். அப்படி என்ன சொல்கிறாங்க, மூசாவே நீ முதல்ல அதை போட்டாங்கன்னா பாம்பு மாதிரி பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன செஞ்சாங்க, எல்லாரும் ஆயிரக்கணக்காக என்ன செஞ்சாங்க, தங்களுடைய கயிறையும் கம்பியும் கீழே போடுறாங்க, அது பாம்பு மாதிரி தெரியுது. அந்த கூட்டம் இந்த கூட்டம்லாம் என்ன செய்யுது, பயந்துட்டு ஓட ஆரம்பிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனசில் ஒரு பயம் வருது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மூசாவை பயப்படாத, உம்முடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கைத்தடியை கீழே போடு அப்படிங்கிற அல்லாஹ் சொன்னா என்ன செய்றாங்க, அல்லாஹ் சொன்னதின் காரணமாக அந்த கைத்தடியை கீழே போடுறாங்க. அது மிகப்பெரிய பாம்பா மாதிரி என்ன செய்யுதுன்னா அத்தனை பாம்புகளையும் முழுங்கி விடுகிறது. முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் திரும்பி உங்கள்கிட்ட வருது, பிடிக்கிறாங்க, அது கைத்தடியாக மாறுது. அப்போது அந்த சூனியக்காரர்கள் பார்க்குறாங்க,
இவங்க போட்ட கயிறையோ அல்லது கைத்தொடியோ காணாம். அப்போ இவங்க விளங்கிக்கிட்டாங்க, மூசா செய்தது சூனியம் அல்ல, இறைவனுடைய உதவி. ஏன்னு சொன்னால் இந்த சூனியத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது. நம்ம ஒரு கயிறையோ கம்பையோ போட்டால் கொஞ்ச நேரத்துக்கு அது வந்து பாம்பு மாதிரி தெரியும், திரும்ப கம்பா அதை என்ன செய்யணும், பாம்பா மாறி கம்பா மாறிடும், கயிறா மாறிடும். இதுதான் அதனுடைய சீக்ரெட். அப்போது இவங்க அந்த சீக்ரெட் இவங்களுக்கு தெரியும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்ட உடனேயும் அது எல்லாத்தையும் முழுங்கிருச்சு சொன்னால், அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டது செய்வினை அல்ல, அதாவது அது சூனியம் அல்ல, மந்திரம் அல்ல, இறைவனுடைய மாபெரும் அற்புதம் விளங்கிக்கிட்டாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, அவங்க அத்தனை பேருமே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்டதன் காரணமாக என்ன செய்யறான்னு சொன்ன அந்த ஃபிரௌன் என்ன சொல்லக்கூடியான்னு சொல்கிறான், நீ என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அந்த மோசஸுடைய இறைவனை ஏற்று நீங்கள் உங்களை என்ன செய்ய போகிறேன், மாறுகையால் வெட்டி உங்களை வந்து. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்போ தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. நாங்கள் இதுவரை பாவம் செஞ்சிட்டோம், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க அப்படின்னு செய்கிறாங்க. அவங்க அதுக்கு உடன்படுறாங்க. அவங்க மார்கை வெட்டப்படுகிறது. அப்போவும் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இறக்குறாங்க. அதன் காரணமாக உயர்ந்து அந்த அடிச்சுக்கிறாங்க. கணிதத்துறை இல்லையா. அப்போது கைத்தடியை போடும்போது அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். அந்த வசனம்தான், அந்த வசனத்தை நாம் சொல்லும் பொழுது நமக்கு ஏதாவது செய்வினை செய்யப்படுதுன்னு சொன்னால், ஜின்னு ஷைத்தான் பாதிப்பு இருந்ததுன்னு சொன்னால், கண் திருஷ்டி இருந்ததுன்னு சொன்னால், ஏதாவது தடைகள்னு சொன்னால், அதனை இந்த பாம்பு கைத்தறி மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தறி எப்படி அந்த எல்லாவற்றையும் விழுங்கியதோ அதே போல் நமக்கு செய்யப்பட்ட அனைத்துமே விழுங்கிவிடும், அதாவது இல்லாமல் ஆக்கிவிடும். அது என்னன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், கால மூசா மா ஜீத்து பி சிஹர் இன்னல்லாஹ் சயபுதுலு. மூசா சொல்கிறாங்க, கால மூசா மா ஜீத்து பி சிஹர், நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான். இன்னல்லாஹ லா யுஃப்ஸிது அமல் முஃப்ஸிதீன் லா யுஸ்லிஹ் அமல் முஃப்ஸிதீன். அல்லாஹ் தஆலா அந்த தீமையான அமல் செய்யக்கூடியவங்களை வந்து நேரடி காமிப்பது கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போது அந்த வசனத்தை ஓதி கீழே போடுறாங்க, அது பாம்பா மாறுது. அப்போது இந்த வசனத்தை இங்கே தமிழில் சொல்லலாம், நீங்கள் அரபியில் போய் கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா இது சூரத் யூனுஸில் 81வது வசனம், அது பெரிய ஒரு வசனம். அதில் நம்ம இங்கே ஓதக்கூடியது என்னென்னு சொன்னால், வகால மூசா, அதுவும் தேவையில்லை. இப்போ ஓதமுக்கு நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான். இதை மட்டும் கால மூசா சொன்னார், அதை மட்டும் செய்யுங்க. மூசா சொன்னார், நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான். இதை மட்டும் என்ன செய்யுங்க, மூசா சொன்னார், நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அழித்து விடுவான் என்று என்ன செய்யணும், 100 தடவை ஓத வேண்டும். ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு என்னுடைய கல்யாண தடையை நீக்கி எனக்கு சாலியான மாப்பிள்ளை கிடைக்க செய்வாயாக. ஆனால் பெண்ணாக இருந்தால் சாலியான மாப்பிள்ளை, ஆணாக இருந்தால் சாலியான பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு 7 தடவை துவா செய்யுங்க. துவா செஞ்சுட்டு திரும்ப சலவாத் 11 தடவை 11 டைம்ஸ் ஊதிட்டு அதை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் தண்ணியில் ஊதிடுங்க. 4 திசையிலையும் ஊதிடுங்க. ஏன்னா 4 திசையிலையும் ஊதும் பொழுது 4 பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த தடைகளை என்ன செய்யணும், அது நீ இது என்ன இதெல்லாம் ஓதும்போது என்ன நடக்கும் தெரியுமா, இது ஓதும் பொழுது இது மிகப்பெரிய ரகசியம். நீங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கும் அல்லாஹ் தஆலா மலக்குகளை நியமித்திருக்கின்றார். அந்த மலக்குகள் என்ன செய்வான்னு சொன்னால், அவங்க நீங்கள் அல்லாஹ்ட துவா செய்யும் பொழுது எதற்கான ஓதுறீங்களோ அல்லாஹ்வுடைய அனுமதியுடன் அவங்க அந்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. போய் அந்த தடையெல்லாம் உடைக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் இதில் உண்டாகக்கூடிய விஷயங்கள். இது மிகப்பெரிய ரகசியம். அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால், ஒவ்வொன்றுக்கும் மலக்குகளை வைத்திருக்க. அந்த மலக்கு நினைச்சுவாங்க, நீங்கள் இது என்ன நியத்துக்கான ஓதுறீங்களோ அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று நினைச்சுவாங்க அந்த தடையில் உடைத்து விடுவார்கள். ஆகவே ஆயிரக்கணக்கான மலக்களை நீங்கள் என்ன செய்றீங்க, அல்லாஹ்வுடைய உதவியுடன் அனுப்பி வைக்கிறீங்க. பிடிச்சவங்களுக்கு. அப்போது அப்போ என்ன செய்ய, 4 திசையிலையும் ஊதிடுறீங்க. அதை தண்ணியில் ஊதி குடிக்கிறீங்க. அப்படி அது வந்து காலை மேலே செய்யணும், இல்லாட்டினா ஒரு தடவை செய்யுங்க. உங்களுக்கு 100 தடவை ஓதுவது கஷ்டமாக இருக்குதா அப்படின்னா 41 தடவை, குறைஞ்சபட்சம் 41 தடவை, இல்லைன்னா 71 தடவை, இல்லைன்னா 100 தடவை. இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன், சரியா? உங்களுக்கு எது எளிமையாக இருக்குது செய்து கொள்ளுங்கள். அது நீங்கள் 100 தடவைனா கொஞ்சம் பவராக சீக்கிரம் வேலை செய்யும். 70னா அதுக்கு தகுந்த மாதிரி 40 ஆனால் நிச்சயமாக நடக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கல்யாண தடங்கள் நீங்கும். அப்புறம் நீங்கள் அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 3 தடவை, இப்போ நான் சொன்னதை ஒவ்வொன்றையும் 3 தடவை ஓத வேண்டும். துவாவும் 3 தடவை செய்ய வேண்டும். ஏன்னா ஃபர்லான தொழுகைக்கு பின் வைக்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே 5 நேரம் தொழுகணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாட்டியும் இப்போ நான் சொன்னதை 3 தடவை ஓதணும். காலை மாலை 100 தடவையோ அல்லது 70 தடவையோ 71 தடவையோ அல்லது 40 தடவை ஓதிட்டு வரணும். சரியா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் 2 நேரம் செய்வது ரொம்ப சிறப்பு. இல்லை ஒரு தடவை செய்யணும்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் டெய்லி செஞ்சுட்டு வரணும். செஞ்சுட்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ்
அதை நீங்கள் வந்து நியத்தில் அதாவது நியத்து வைக்கணும். யா அல்லாஹ் உன்னால் முடியாது ஒன்றுமே கிடையாது, என்ன செய்யணும், அல்லாமல் நியத்து வச்சு ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா தடைகளையும் அல்லாஹ் உடைத்து தெரிந்து விடுவார். ஆகவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெற்ற ஒரு அமல். அதை நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் மற்றவங்க செய்ய எதிர்பார்க்குறோம், நம்மளே செய்வானே, நம்மளே செய்துட்டு போவேனே, நமக்கு அல்லாஹ் நம்ம அல்லாஹ் கிட்ட கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்கிட்ட கேளுங்க தரேன்னு சொல்கிறான். நம்ம கேட்டோமா? இப்போ கேட்டிருக்கோம். அல்லாஹ் வாக்கு உண்மையானது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை விட உண்மை சொல்லக்கூடியவர் யார் இருக்கிறார்? அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்கிட்ட கேளுங்க தரேங்கிறான். சரியா? குர்ஆன்ல என்ன சொல்கிறான், நீங்கள் இன்னைக்கு குத்துமந்தாலின்னு ஓதுனா நான் யூனுஸ் நபியை காப்பாற்றியதே போல் உங்களை காப்பாற்றுன்னு சொல்கிறான். அதே மாதிரி ஆயத்து குர்சி, அதோடைய ஆயத்து குர்சி சிறப்பு, ரொம்ப சிறப்பு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. ஒரு தடவை அந்த ஆயத்து குர்சி சிறப்பு பற்றி சொல்லித்தரேன். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஜக்காத்துடைய பொருட்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவங்க நியமிக்கிறாங்க. அப்போது ஒருத்தன் வந்து நைட்டில் திருடுறான். உடனே அவனை பிடிச்சிடறாங்க. பிடிச்சிட்டு நான் உன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போகிறேன் அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை நான் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கிறேன், எனக்கு குழந்தையெல்லாம் இருக்கிறேன் விட்டுருங்கும் போது மன்னிச்சு விட்டுறாங்க. அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூ ஹுரைரா உன்கிட்ட வந்த அந்த விருந்தாளுடைய நிலைமை என்ன கேட்கும்போது யாரை சொல்லலாம் விளங்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு போச்சுண்டு அவன் தன்னை வறுமையை பற்றி சொன்னான், நான் விட்டுட்டேன், அவன் பொய்யன், திரும்ப வருவான் அப்படிங்கிறாங்க. உடனே அடுத்த நாள் வர்றான், பிடிக்கிறாங்க, திரும்ப அவன் என்ன செய்யறான், நான் தன்னுடைய வறுமையை சொல்கிறான், விட்டுறாங்க. திரும்ப நிமிஷம் சொல்ல கேட்குறான், என்னாச்சு உன்னுடைய விருந்தினர்? யார் சொல்லலாம், வறுமையை பற்றி சொன்னான், விட்டுட்டேன், அவன் பொய்யன், திரும்பி வரான் அப்படிங்கிறாங்க. 3 நாள் வந்தோடனையும் பிடிச்சிட்டாங்க. உடனே நிமிஷம் கொண்டு போயிடுவேன், என்ன 3ஆவது அப்படிங்கும்போது அவன் புரிஞ்சுக்கிட்டான், இவன் நம்ம நிமிஷம் கொண்டு போயிடுவான். சொல்லிட்டா செய்யறான், நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன், என்னை விட்டு அப்படிங்கிறான். சரி அப்படிங்கிறாங்க. அவன் சொல்கிறான், நீ தூங்கும் பொழுது ஆயத்து குர்சியை ஓதி விட்டு பட்டாயின்னு சொன்னால் அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாய், உனக்கு ஒரு மலக்கு என்ன செய்வாங்க, பாதுகாவல் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது ஆயத்து குர்சி என்ன செய்யணும், ஷைத்தான். அப்போது அதில் ஆயத்து குர்சியில் இந்த வஹூர் அலியில் மிக பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். ஒரு தடவை ஒரு பெரியார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஒரு மண்டபத்தில் படுக்க போகும்போது அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, அங்கே படுக்காதீங்க, ஜின்னு இருக்குது அப்படிங்கும்போது, ஜின்னு இருந்தால் என்ன, அல்லாஹ் என் கூட இருக்கான்னு படுத்துடுறாங்க. 12 மணிக்கு ஜின்னு வருது. இவங்க திடீர்னு ஒரு சப்தம் கிட்ட முடிக்கிறாங்க, ஒரு கரு உருவம் நிற்குது. அது சொல்லி நான் உன்னை கொல்ல போகிறேங்குது. நீ என்ன பெரிய அல்லாவா, அல்லாவோட கையில் தான் என் உயிரெலாம் இருக்குதுன்னு சொல்லி செய்கிறாங்க. ஆயத்து குறித்து ஓதுறாங்க, அதுவும் ஓதுது. அது முஸ்லீம் ஜின்னு. இவங்க விடாமல் போயிட்டு வர்றாங்க. கடைசியாக வஹூர் அலியில் ஆகுதுன்னு ஓதும்போது அதனால் ஓத முடியல, சப்தமே காணா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரு சப்தம் வசதியில் கேட்குது, நீ வஹூர் அலியில் ஓதி அதை எரித்து விட்டா அப்படிங்கிறாங்க. காலையில் பார்க்குறாங்க, அந்த இடத்துல சாம்பல் கிடைக்குது. அப்போது இதுக்கு பவர், இந்த ஆயத்து குர்சி பவர் தான். இதுக்கு அதிகமான பவர்ங்கிறனால தான் நம்ம என்ன செய்யணும், அதை மட்டும் என்ன செய்யணும் ஓத சொல்கிறோம். அதே கணித்துறைகளே, ஆகவே இதை ஓதுங்க, நிராசை ஆகிடாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் நடக்கலை, நிராசை ஆகணும். இது கல்யாணத்துக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ, தரங்கள் இருக்கிறதோ எல்லாத்துக்குமே இதை ஓதிட்டு அந்த 7 தடவை துவா செய்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ, நீ உதாரணமாக குழந்தை பிறக்கலை, குழந்தை பாக்கியத்துக்கு இதை என்ன செய்யலாம், ஓதிட்டு அந்த 7 தடவை துவா செய்யலாம். உங்களுக்கு வேறு வேலை வேணும், அதுக்கு நீங்கள் ஓதலாம். வீடு விற்கணும், அதுக்கு ஓதலாம். வீடு வாங்கணும், ஓதலாம். எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம், இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே மிகப்பெரிய இஸ்முல் ஆலிம் என்று சொல்லக்கூடிய எந்த பேரை சொல்லி கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானோ அதனை நீங்கள் கற்றுக்கிட்டுக்கிறீர்கள். இதை பயன்படுத்திக் கொள்ளும். வாழ்க்கை என்ன செய்ய, காலையில் ஓதிட்டே வாங்க. இதை உங்களுக்கு இதனா ஓதிட்டே வரும்போது போகிற அதிகமாகிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் அல்லாவுடைய தேவை உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏதாவது தேவை இருந்துகிட்டு தான் இருக்குது. உங்களுடைய ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது அல்லாட்ட கேட்கணும். அப்போ இதை ஓதிட்டே இருக்கும்போது நீங்கள் கேட்டுகிட்டே வந்து எல்லாம் கிடைக்கும். முதல்ல உங்களுக்கு குழந்தை உண்டாக வேண்டும், அது கேட்பீங்க. கல்யாணம் உண்டா, அது கேட்பீங்க. குழந்தைக்கு கேட்பீங்க. குழந்தை நல்லா வளர்றது கேட்பீங்க. அப்புறம் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறது கேட்பீங்க. அதுக்கு பிள்ளைக்கு இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அப்படி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு, வருமானம் வர்றதுக்கு, கடன் நீங்குவதற்கு, எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஓதிட்டு அந்த 7 தடவை துவா செய்கிற இடத்துல நீங்கள் உங்களுடைய தேவை நல்லா என்ன செய்ய, அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்வான். ஆகவே மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை கற்றுருக்கீங்க. இதை எழுதி வைத்துக்கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையோ இதை கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் புதிய வீடியோக்கள் போடுவதற்கு நமக்கு ஆர்வத்துக்கு ஆர்வமாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக.